இந்த உலகத்தின் இன்ப துன்பங்களை நன்கு அறிந்த ஒருவன் ஒரு பெண்ணின் கர்ப்பத்திலிருந்து ஒரு உயிரைக் கூட பரிசாகப் பெற விரும்ப மாட்டான் என்பது சுவாமி சிவானந்தருடைய வாக்கு. அந்த வாக்கின் அர்த்தம் நன்கு புரிந்திருந்தும் பெருந்தவறு இழைத்தவன் நான். ஒரு உயிர் ஒரு தாயின் வயிற்றில் ஜனிக்க எப்பொழுது இந்த பூமியில் பிறக்கிறதோ அப்பொழுது இருந்தே அந்த உயிரின் போராட்டம் துவங்குகிறது. மரணம் வரை அதற்கு பலவிதமான போராட்டங்கள். ஒரு நாளிலேயே காலையில் ஆரம்பித்து இரவு வரை எத்தனை வித போராட்டங்கள். மனதளவில், உடலளவில், சூழ்நிலை, சந்தர்ப்பம் என எல்லா வகையிலும் அது போராட வேண்டியிருக்கிறது. ஜெயித்தால் வெற்றி. அதே நேரம் வேதனைகள், எத்தனை வேதனைகள் இருக்கிறது. அப்படிதான் ஹியூமன் லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம் என்றாலும் அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த உயிர் வேதனைப்படும் போது ஃபைனலாக இறப்பை அது எதிர்கொள்ளும் பொழுது எவ்வளவு வேதனைப்படுகிறது. இந்த வேதனையை நாம் குழந்தை பிறப்பு என்று ஒரு குழந்தைக்கு பரிசளிக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதன் இறப்பையும் நாம் பரிசாக கொடுத்து விடுகிறோம். அதனுடைய வாழ்க்கையில் நாம் எதுவரை பயணிப்போம்? ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது இறக்கிற வரைக்கும் உள்ள வாழ்க்கையில் முழுசும் நம்ம பயணிச்சிட முடியுமா? எது வரைக்கும் பயணிப்போம்னு நமக்கு தெரியாது. எல்லா நேரங்களையும் அதுக்கு நம்ம பாதுகாவலாக இருக்க முடியுமா? அதுவும் தெரியாது. அப்படி நிச்சயமற்ற இந்த வாழ்வில் நம்ம ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணி இந்த பூமியில் விடுறது அப்படிங்கிறது எதுக்கு சமமாக எனக்கு படுகிறது என்றால், ஒரு உயிரை கொல்வதை விட கொடூரமானதாக எனக்கு படுகிறது. உயிரை கொண்டுட்டு அதோடு அதுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு உயிரை உற்பத்தி பண்ணி அதுக்கு பிறப்பளித்தா அது பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை எத்தனை வேதனைகளை அது எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. சுகமும் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி பார்க்கையில் மூவரும் தேவரும் யாவரும் மன்னித்தாலும் என் மனம் மன்னிக்காத குற்ற செயலை நான் புரிந்திருக்கிறேன்.